நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா பிரியமானவர்களே? நாம் சந்தோஷமாகவே இருப்போம். நம்ம அப்பா உயிரோடு கூட இருக்கிறார், நம்மை காண்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த ஆண்டை குறித்து அருள்நாதர் இந்த அடிமை மகளுக்கு வெளிப்படுத்தின சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னால் இயன்ற அளவுக்கு என் அப்பாவுடைய சமூகத்துல என்னை ஊற்றி கொடுத்து அவருக்காக காத்திருந்து நான் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். பிரியமானவர்களே, 2025 ஆண்டில் உலகத்தை குறித்து முதலாவது ஆவியானவர் எப்படி காண்பித்தார் என்று சொல்லி உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். பிரியமானவர்களே, நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். கருப்பு குதிரை வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த கருப்பு குதிரையை கண்டேன். கருப்பு குதிரை என்றால் அது பஞ்சத்தை குறிக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்பு, 5 ஆண்டுகளுக்கு முன்பு என்று நான் நினைக்கிறேன், நான் இதே போல அந்த வருடத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். பிரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை மிக தெளிவாய் சொன்னார். மகளே, யோசேப்பின் காலத்துல உண்டானது போல ஒரு கொடிய பஞ்சம் உலகம் முழுவதும் ஏற்படும் என்று சொன்னார். என்னால நம்பவே முடியல. உலகம் முழுவதும் எப்படி பஞ்சம்? எவ்வளவு பெரிய பணம் பொறுத்த நாடுகள் உண்டே என்று ஆச்சரியப்பட்டேன். ஆனால் படிப்படியாய் அடுத்து வருகிற ஆண்டுகளிலே பஞ்சங்கள் உலகத்திற்குள் நுழைய ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே அது தீவிரமடையக்கூடும் என்று கிறிஸ்துவுக்குள் நிச்சயித்து நம்புகிறேன். ஆதலால் தான் கருப்பு குதிரை வானத்தில் காணப்பட்டது. பிரியமானவர்களே, பஞ்சங்கள், உணவு பற்றாக்குறைகள், பொருளாதார நெருக்கடிகள், விலைவாசி உயர்வுகள் அதிகமாகும். மாற்றமல்ல பிரியமானவர்களே, யுத்தங்கள். ஒரு தேசத்திற்கு விரோதமாய் இன்னொரு தேசம் மாத்திரம் அல்ல, உள்நாட்டு குழப்பங்கள், உள்ளே அரசியல் குழப்பங்களும் போர்களும் அதிகரிக்கும். நான் உலகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, உள்நாட்டு குழப்பங்கள் மாத்திரமல்ல, வெளியே யுத்தங்களும் உண்டாகும், அதிகரிக்கும். இந்த காரியம், இந்த யுத்தத்துக்கு அடுத்த காரியங்கள் உலக நாடுகளின் மத்தியிலே பஞ்சங்கள் அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமாய் இருக்கும். பிரியமானவர்களே, அடுத்து விலைவாசி உயர்வுகள் கடுமையாகும். கிட்டத்தட்ட போன வருடத்தை போலவே தான் கர்த்தர் எனக்கு அநேக காரியங்களை காண்பித்தார். ஆனால் சில தீமைகள் உக்கிரமாய் போன வருடத்தை பார்க்கிலும் உக்கிரமடைவதை பார்த்தேன். விலைவாசி உயர்வுகள் கடுமையாகும். அடுத்து உஷ்ணமும் அதிகரிக்கும், வெள்ள சேதங்களும் உண்டாகும். இது எப்படி அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். உஷ்ணமும் அதிகரிக்கும், வெள்ள சேதங்களும் உண்டாகும். சென்ற வருடமும் ஆவியானவர் இதைத்தான் சொன்னார். இது எப்படி கூடும்? ரெண்டும் ஒண்ணு போல எப்படி கூடும்? ஒண்ணுல உஷ்ணம் இருந்தா தண்ணி வராது, தண்ணி வெள்ளப்பெருக்கு இருந்தா உஷ்ணம் வராது. அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருந்தபடியா தேவனிடத்தில் விசாரித்த பொழுது தேவன் சொன்னார், டிராஸ்டிக் ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ். டிராஸ்டிக் ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ் அப்படின்னா பூகோளத்திலே ஒரு மாற்றம் உண்டாகும், பூகோள மாற்றங்கள் உண்டாகும் என்று காண்பித்தார். பிரியமானவர்களே, அடுத்து களவுகளும் திருட்டுகளும் தீமைகளும் தண்ணி குடிக்கிறது மாதிரி பெருகுமா? இப்பனா களவுனா எங்க ஒண்ணு கேட்கிறோம். கடந்த வருடம் அதிகமாயிடுச்சு. இந்த வருடம்
அது தண்ணீர் குடிப்பது போல பெருகுமா. களவுகள், திருட்டுகள், தீமைகள், கொலைகள், கொள்ளைகள். பிரியமானவர்களே, நாம் ஜெபிப்போம். மேலும் கடல் நீர் சில இடங்கள்ல வற்றும், சில இடங்கள்ல கடல் மட்டம் உயரும் என்று கர்த்தர் காண்பித்தார். இதுவும் கூட இந்த பூகோள மாற்றத்தினால் உண்டாகிறது என்பதை எனக்கு தெரியப்படுத்தினார். பிரியமானவர்களே, சில இடங்கள்ல கடல் நீர் வற்றுது, சில இடங்கள்ல கடல் நீர் உயருது. பிரியமானவர்களே, பூகோளம், ஜியோகிராபி மாறுகிறது. அடுத்து மூச்சு திணறல் போன்ற கொடிய வியாதிகள் ஜனங்கள் மத்தியிலே பரவும். மூச்சு திணறல், பிசாசு ஜனங்களுடைய லங்ஸ், நுரையீரலை அதிகமா அவன் டார்கெட் பண்ணி அடிக்கிறான். பிரியமானவர்களே, மூச்சு திணறல் அதிகமாய் ஏற்படும். அடுத்து மனமடிவு, மனவியாதி உலகம் முழுவதையும் அதிகமாய் நிரப்ப கண்டேன். ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மனவியாதி, மனமடிவுகள் பெருகும் பெருகும். அடுத்து அகால மரணங்கள், ஆக்சிடென்ட்ஸ், வான்ல, தண்ணீர்ல, கப்பல்கள்ல, இன்னும் ரோடுவேஸ்ல அகால மரணங்கள் அதிகரிக்கும். மாத்திரமல்ல, நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சங்கீதம் 121 கவசமா நம்ம போடாம வெளியே போக கூடாது. சங்கீதம் 121 அதை ஜெபித்து விட்டு வெளியே செல்லும்படி அன்போடு கூட ஆவியானவருடைய அனுகிரகத்தோடு ஆலோசனை சொல்லுகிறேன். அடுத்து வாலிபர்களை பிசாசு டார்கெட் பண்றான். டார்கெட்ல குறி வைக்கிறான். எப்படின்னா, எல்லாத்துலயும் புதுமை தோன்றுகிறது அல்லவா? புதுவித பாவங்களை செய்ய கண்டுபிடி, கண்டுபிடி, புது பாவங்களை கண்டுபிடி என்று சொல்லி ஏவி விடுகிறான். பிரியமானவர்களே, புது பாவங்கள் எல்லாத்துலயும் கண்டுபிடிப்பு மாதிரி பாவங்களே லேட்டஸ்டா, ரொம்ப பழைய பாவங்கள்லாம் போர் அடிக்குது. புதிய பாவங்கள். இது நிமித்தம் வாலிபர்கள் மத்தியிலே பாலியல் நோய்கள் அதிகமாகும், பரவும். உலகம் முழுவதும் நான் உலகத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, இதன் மத்தியிலே பாவம் பெருகுவதை பார்த்து கொண்டிருந்த வேளையிலே தேவனுடைய கிருபையும் தயவும் கூட பெருகுவதை பார்த்தேன். மேலும் பஞ்சங்கள் பெருகுவதால் உலக நாடுகளில் பாலியல் பாவங்களும் கூடவே பெருகும். மாத்திரமல்ல, விஞ்ஞானம் கூட, கண்டுபிடிப்புகள் கூட பாவத்துக்கு ஏதுவானவைகளாகவே காணப்படுறது பார்த்தேன். பாவத்துக்கு ஏதுவான, தேவனுக்கு விரோதமான காரியங்களுக்கு ஏதுவான விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உருவாகிறது, அதிகமா உருவாகுதுங்க. மாத்திரம் அல்ல, உலகம் 3வது உலக போருக்காக ஆயத்தமாகிறது. தேசங்கள் எல்லாம் கூட்டணி சேர்றாங்க. தங்களுக்கு பிரியமான நண்பர்களோடு தலைவர்கள் கூட்டணி சேர ஆரம்பிச்சாங்க. யுத்தங்களை தேவன் காண்பித்தார். ஆதலால் உலகம் 3வது உலக மகா யுத்தத்திற்கு நேராக நடக்க ஆரம்பித்து விட்டது. தேவன் பூமி குலுங்கும் என்று சொன்னார். அதன் முழுமையான அர்த்தம் எனக்கு கூட புரியவில்லை. பூமியை நான் குலுக்குவேன், மேலும் மீன் வாசலிலே கூக்குரலின் சத்தம் உண்டாகும்.
கடல்கள் கொந்தளிப்பாகவே இருக்கும், சீற்றமாகவே இருக்கும், சேதங்கள் அதிகமாகும், மீனவர்கள் மத்தியிலே போராட்டங்கள், இழப்புகள். மீன் வாசலிலே உலகம் முழுவதும் கூக்குரலின் சத்தம் உண்டாகும். இதுதான் உலகத்தை குறித்த காரியங்கள். நம்முடைய இந்திய தேசத்தை குறித்து நான் ஜெபித்த பொழுது தேவன் சொன்ன ஒரு முக்கியமான காரியம், புண்ணிய பூமிகளிலே நிலநடுக்கம், நிலச்சரிவுகள், பலவிதமான சேதங்கள், உயிர் இழப்புகள் உண்டாகும். புண்ணிய பூமிகள் என்று சொல்லப்படுகிற இடங்களிலே அடுத்து கர்த்தரே தேவன் என்று நிரூபிக்கும் வண்ணம் காரியங்கள் நடக்கும். கர்த்தரை அறியாத மாநிலங்களில் கூட, இந்திய மாநிலங்களில் கூட தேவன் அறியப்படுவார், தேவன் அறியப்படுவார். இதை தேவன் சொல்லும் பொழுது நானும் கூட, அப்பா, சுவிசேஷம் உலகம் முழுவதும் அறிவிக்கப்பட்ட பின்புதானே நீங்க வருவீங்க, இன்னும் அது முழுமையாக்கப்படவில்லையே, முழுமையா நடக்கலையப்பா என்று கேட்ட பொழுது தேவன் சொன்ன ஒரு காரியம், மகளே, என்னை நானே அநேக ஜாதிகளுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன், நானே நேர்ல சந்திப்பேன், நானே நேர்ல கடந்து செல்லுவேன். இந்த காரியம் வருகிற நாட்களிலே அதிகமாகும், அதிகமாகும். அடுத்து நம்முடைய மத்திய அரசியலிலே உள்நாட்டு குழப்பங்கள், உள்ளே குழப்பங்கள் அதிகமாகும். மாத்திரமல்ல, வெளியே இருந்தும் குழப்பங்கள் அவர்களுக்கு எதிராய் உண்டாகும். இந்த உள்ளேயே அதிக குழப்பங்களும் வெளியே இருந்து எதிர்ப்புகளும் உண்டாகிறபடியினால் நிறைய மாற்றங்கள் மத்திய அரசியலில் உண்டாக வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் நம்முடைய இந்திய தேசத்திலே பெரும் கூட்டத்தார் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கை உள்ளத்தை தேவனுக்கு கொடுப்பார்கள். இதுல அரசியல்வாதிகளும் சினிமா நட்சத்திரங்களும் உள் அடக்கம், அவர்களும் கூட கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். மேலும் நான் தேவனுடைய உள்ளத்தை பார்க்க முயற்சி பண்ணேன். அப்பாவுடைய உள்ளத்தை காண்பியும். ஏன்னா சில வேளைகளில் கொரோனா டைம்ல அவருடைய உள்ளம் துக்கத்தால் நிறைந்திருந்ததை பார்த்தேன். இப்பொழுதோ தேவனுடைய உள்ளம் கிருபையால் நிறைந்திருந்தது. பிரியமானவர்களே, கிருபையால் நிறைந்திருந்தது. அடுத்து மத்திய அரசுக்கு எதிராய் கலவரங்களும் கூக்குரல்களும் உண்டாகும். ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய மரணமும் சம்பவிக்கும். இந்தியாவில் ஒரு முக்கியமான காரியம், சிறு பிள்ளைகளை கடத்துகிற கடத்தல்காரர்கள் அதிகரிப்பார்கள். பல காரணங்களுக்காக சிறு பிள்ளைகளை அவர்கள் கடத்துறாங்க. பஞ்சங்களும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருடைய இரத்தத்துக்குள்ள பாதுகாக்க வேண்டியது அவசியம். அனுதினம் காலையிலே நம்முடைய பிள்ளைகளை தேவனுடைய இரத்தத்திற்குள் ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, வட மாநிலங்களிலே பஞ்சங்கள் அதிகரிக்கும். பஞ்சங்களும் விலைவாசி உயர்வுகளும் வேலையில்லா திண்டாட்டங்களும் உலகத்துல அப்படின்னு சொன்னேன், இந்தியாவிலும் அதிகரிக்கும். இந்தியர்கள் வெளிநாடுகளில் இருந்து, அநேக நாடுகளில் இருந்து வெளியேற்றப்படுவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்தை குறித்து கர்த்தர் காண்பித்த இந்த காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஜெபிக்கணும். சும்மா 1ஆம் தேதி கேட்டுச்சு அப்படியே போறதுக்கு இல்ல. 5 கண்டங்களை குறித்து நான் ஜெபிக்க முயற்சி செய்தேன். அமெரிக்க கண்டத்தை குறித்து
ஜெபித்த பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அந்த காரியத்திற்கு அமெரிக்கா பேர் ஆதரவு அளிக்கும். பிரியமானவர்களே, அமெரிக்க கண்டத்துல 75% வெளிச்சமும் 25% இருளும் மூடியிருக்க கண்டேன். அப்படியானால் நிச்சயமா அமெரிக்காவிலேயும் ஒரு எழுப்புதல் தீவிரமடைகிறது. அதை ஆவியானவர் விளங்க பண்ணினார். பிரியமானவர்களே, மேலும் 2 கடற்கரை பிரதேசங்களிலே இயற்கை பேரழிவுகள் அமெரிக்கால உண்டாகும். மாத்திரமல்ல, அட்லாண்டிக் பெருங்கடல்ல பனி புயல்கள் ஏற்படும். பிரியமானவர்களே, அமெரிக்கா வல்லரசு, உலகத்தின் பலமிக்க தேசம். அவங்க நல்லா இருந்தாங்கன்னா உலகம் முழுவதுக்கும் சப்போர்ட், ஆதரவு உண்டாயிருக்கும். அமெரிக்காவுக்காகவும் ஜெபிப்போம், தலைவருக்காகவும் ஜெபிப்போம். ஐரோப்பிய நாடுகளுக்காக நான் ஜெபித்த பொழுது பிசாசு தொடர்பான காரியங்கள் ஐரோப்பாவில் பெருகும். பிசாசோட தொடர்பு. பிரியமானவர்களே, ஐரோப்பாவுக்காக நான் ஜெபித்த பொழுது தீவிரவாதிகள் தீவிரம் அடைவார்கள் என்கிற காரியத்தை பார்த்தேன். அடுத்து தொழில்துறையிலே பையிங் அண்ட் செல்லிங், விற்பதும் கொள்ளுவதும் ஐரோப்பாவிலே குறையும். அந்த பவர், பையிங் அண்ட் செல்லிங் பவர் என்று சொல்லுவார்கள். கொள்ளுவதும் விற்பதும் ஆகிய அந்த வாணிபம் குறையும். அடுத்து 75% இருளும் 25% வெளிச்சமும் ஐரோப்பிய கண்டத்தை மூடியிருக்க கண்டேன். எவ்வளவு? 75% இருள், 25% தான் வெளிச்சம். பிரியமானவர்களே, ஐரோப்பாவுக்காக நாம் ஜெபிப்போம். ஐரோப்பாவில் அந்தி கிறிஸ்துவின் வருகைக்கான அடையாளங்கள் தீவிரமடையும். மிருகம் திரைக்கு பின்னாடி ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. அடுத்து தெற்கு ஐரோப்பிய நாடுகளில் இயற்கை பேரழிவுகள் உண்டாகும். அடுத்து பிரியமானவர்களே, ஆசியா கண்டத்தை குறித்து நான் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஏன்னா இந்தியாவும் எங்க இருக்கு? ஆசியாவில்தான் இருக்கு. எதிர்பார்க்காத இடங்களில் எல்லாம் எழுப்புதல் உண்டாகும். நம்ம இந்த இடத்துலதான் எழுப்புதல் உண்டாகும், இங்கே உண்டாகாது அப்படி நம்ம தீர்மானித்திருப்போம். ஆனால் தேவன் ஆசியாவில் நம்ம எதிர்பாராத இடங்களில் எல்லாம் எழுப்புதலை கட்டளையிடுகிறார். சைனா தேசத்தின் இருப்பு திரைகளை தேவன் உடைக்கிறார். சைனாவில் ஆலயங்களும் வழிபாட்டு ஸ்தலங்களும் உண்டாகிறது. பிரியமானவர்களே, அடுத்து ரஷ்யாவிலும் இயேசு பிரவேசிக்கிறார். அநேகர் ரஷ்யாவில் கூட இயேசுவின் அன்பிற்குள்ளாய் வருவார்கள். மாத்திரமல்ல, இந்த ரஷ்யா போர் முயற்சிகளில் ஈடுபடுவார்கள். அவர்கள் உலக சமாதானத்துக்கு ஏதுவான காரியத்தை ஒருபோதும் விரும்பாமல் சுயநலமாகவே காணப்படுவார்கள். இந்த தேசம் அப்படித்தான் செயல்படும். உலக சமாதானத்துக்கு ஏதுவான எந்த முயற்சியும் அவங்க எடுக்க மாட்டாங்க. தேவனும் ஒரு பக்கம் உள்ள போராடு. இதுதான் ரஷ்யா. பிரியமானவர்களே, அடுத்து ஜப்பான் அழிவுகளுக்கு எதுவான ஒரு கண்ட்ரியாய் காணப்படுகிறது. கடல் சீற்றங்களும் சுனாமிகளும் ஜப்பான்ல மாத்திரமல்ல,
கீழை நாடுகள், கீழை நாடுகளில் இயற்கை பேரழிவுகள் உண்டாகும். கீழை நாடுகளிலும் இயேசு கிறிஸ்து அதிகமாய் ஏற்றுக்கொள்ளப்படுவார், புகழப்படுவார். கீழை நாடுகளில் இருந்து, தேசங்களில் இருந்து சாட்சிகள் எழும்பும். கீழை நாடுகள்னா என்ன தேசங்கள் நீங்க எதிர்பார்க்கலாம்? தைவான், ஜப்பான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற அந்த கடற்கரை நாடுகள், கிழக்கு கடற்கரை நாடுகள். மறுபடியும் தேவன் சொன்ன ஒரு காரியம், என்னை அறியாத இடங்கள், இருளான இடங்கள், மறைவான இடங்கள்ல என்னை நானே வெளிப்படுத்துவேன், நானே அவர்களுக்கு என்னை காண்பிப்பேன் என்று சொன்னார். மாத்திரம் அல்ல, ஆப்பிரிக்கா கண்டத்திற்காக நான் ஜெபித்த பொழுது பின்மாறி பலமாய் ஊற்றப்படும். ஆப்பிரிக்கர்கள் மந்திரவாத கிரியைகள்ல ரொம்ப தேறினவர்கள். ஆதலால் கிருபையின் ஆவியானவர் அங்கு அதிகமாய் ஊற்றப்படுகிறார். மாத்திரம் அல்ல, தேவன் சொன்னார், I will put my fire in Africa. அது பற்றி எரியும். என் நெருப்பன் ஆப்பிரிக்காவில் போடுவேன், அது பற்றி எரியும். மாத்திரமல்ல, அநேக இடங்களிலே பஞ்சங்கள் ஆப்பிரிக்காவின் பல பகுதிகளில் அதிகரிக்கும். பிரியமானவர்களே, நாம் தேசங்களுக்காகவும் ஜெபிப்போம். அடுத்து பாருங்கள், ஆஸ்திரேலியா கண்டம் இயற்கை அழிவுகள் உண்டாகும். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற தேசங்கள்ல தீவிரவாதிகள் உட்புகுவார்கள். அவங்களுக்கு அடைக்கலமாய் இந்த நாடுகளை மாற்றிக்கொள்ள விரும்புகிறார்கள். எனக்கு தெரியாது, நான் பேப்பர்லாம் வாசிக்கிறது இல்லை, நியூஸ் கூட பார்க்க மாட்டேன். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை சொன்ன பொழுது என் கணவர் கூட சொன்னார், நிச்சயமாய் இது நடக்கக்கூடும் என சூழ்நிலை அப்படி இருக்கிறது என்று. விசேஷமாய் நியூசிலாந்துல நிறைய தீவிரவாதிகள் தஞ்சமடைய கூடும். ஆஸ்திரேலியாவையும் அவங்க தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் என்று கருதுகிறார்கள். மேலும் வளைகுடா நாடுகளுக்காக ஜபித்த பொழுது பூகோள மாற்றங்கள் அங்கு அதிகரிக்கும். வளைகுடானாலே எல்லாரும் டெசர்ட், அது வனாந்திரம் தான் அப்படின்னு நம்ம நினைவுக்கு வரும். ஆனால் எதிர்பாராத ஜியோகிராபிக்கல் சேஞ்சஸ், பூகோள மாற்றங்கள் உண்டாகும். அரபியர்கள் இயேசுவை அறிவார்கள். ஏசப்பா அரபியர்களை கூட சந்திக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, அவங்க நிறைய பேர் இயேசுக்காக சாட்சி சொல்லுவார்கள். முன்பு அரபி தேசம் என்றால் பொருளாதாரம் அங்கு ஸ்திரப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த ஆண்டிலே பொருளாதார ஸ்திரத்தன்மை அங்கு காணப்படாது. அடுத்து இஸ்ரேல், கர்த்தருடைய நகரம். இஸ்ரேல் படைகளால் சூழப்பட்டிருக்கும். இது கடைசி கால அடையாளங்களில் ஒன்று. 2 வருடங்களுக்கு முன்பு நான் ஜனவரி மாசத்துக்காக ஜபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் ஒரு காரியத்தை காண்பித்தார். இஸ்ரேல்ல ஒரு ட்ரீட்டினா ஒப்பந்த உடன்படிக்கை சைனார மாதிரி பார்த்தேன். இஸ்ரேல்ல ஒப்பந்த உடன்படிக்கை, பல நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில ஒரு உடன்படிக்கை சைனாரத பார்த்தேன். முக்கியமான ஒரு உடன்படிக்கை. பிரியமானவர்களே, அது இன்னும் நடக்கல. இந்த வருடத்திலே அநேகமாய் அது நடக்க வாய்ப்புகள் உண்டு என்று ஆவியானவருடைய அருளால்
நிச்சயிக்கிறேன். அடுத்து தீவுகளை குறித்து தேவன் சொல்லுகிறார். அநேக தீவுகள் நீரில் மூழ்கி போகிற வாய்ப்புகள் காணப்படுகிறது. தீவுகளுக்கு அழிவுகள் அதிகம். இன்னும் தேவ பிள்ளைகளை குறித்து ஜெபித்த பொழுது தேவ பிள்ளைகள் மேல் கிருபை பெருகும். இது நமக்கு என்ன ஆண்டு? கிருபை ஆண்டுங்க. தேவன் சொன்னபடி 1000 மடங்கு பெருக்கம், 1000 மடங்கு ஆசீர்வாதம். நிறைய பேரு அந்த ப்ராபசியை பார்த்த உடனே, அந்த வாக்குத்தத்த செய்தியை பார்த்த உடனே, அது எப்படி 1000 மடங்கு தேவன் பெருக்கத்தை கொடுப்பார் சந்தேகப்பட்டிருப்பாங்க. பிரியமானவர்களே, தேவன் அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆதலால் தேவ கிருபை தேவ பிள்ளைகள் மேல் பெருகுவதால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமான ஆண்டாய் காணப்படும். நிறைய வருஷம் நீங்க யுத்தம் பண்ணிட்டீங்களா பிரியமானவர்களே? யுத்தம் முடிகிற ஆண்டு இந்த ஆண்டாய் இருக்கும். பரிசுத்தமான தேவ பிள்ளைகளுக்கு இது வெற்றி ஆண்டாய் இருக்கும். போர் முடிந்தது, யுத்தம் முடிந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய அன்பை பாருங்க. தன்னுடைய பிள்ளைகளுக்காக பொல்லாத பிசாசு விதைக்கிற சில கொடிய நோய்களுக்கு மருந்துகளை விஞ்ஞானிகள் கையில் அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கேன்சர் போன்ற கொடிய நோய்கள் பிசாசால வர்றது ஜனங்களை இன்னைக்கு சாப்பிட்டு இருக்கு. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பின் நிமித்தம் மருந்துகள், புதிய மருந்துகள், விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கத்தக்க ஞானத்தை தேவன் அவர்களுக்கு உருவாக்குகிறார். மாத்திரம் அல்ல, தேவன் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு நான் கேடகமா இருப்பேன். கேடகம் என்று சொன்னால் ஒரு ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. என்ன காரியம் வந்தாலும் தேவனே நம் பாதுகாப்பு, நம்முடைய அடைக்கலம், நம்முடைய கேடகம். நான் கேடகமா இருப்பேன்னு சொல்றார். நம்புவோம். மாத்திரமல்ல, வேர்ல்டு மேப் மேல நான் கைய வச்சு கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்த பொழுது ஒரு காட்சியை பார்த்தேன். வேர்ல்டு மேப், உலக மேப் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவத்துல தன்னுடைய செட்டைகளை விரித்து அந்த மேப்பையே மூடிக்கொண்டிருந்ததை பார்த்தேன். ஆதலால் பின்மாறி பலமாய் ஊற்றப்படும். பிரியமானவர்களே, வாலிபர்கள் மேலும், குழந்தைங்க மேலும், முதியோர் மேலும் தேவாவியானவர் பலமாய் இறங்குகிறார். பின்மாறி ஊற்றப்படும் ஆவியானவருடைய அனுகிரகம் நமக்கு உண்டாயிருக்கும். உலகம் முழுவதும் அவருடைய கிருபையினால் அவர் அதை செய்கிறார். அடுத்து, வலு சர்ப்பம் உங்க பணத்தை விழுங்கி இருக்கலாம். எதிராளிகள் உங்க பணங்களை விழுங்கி இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சர்ப்பம் விழுங்கின பணத்தை தேவன் கக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இதை செய்கிறார். அவரை நம்பி இருக்கிற பரிசுத்த பிள்ளைகளுக்கு தேவன் இதை செய்கிறார். பஞ்சம் வருதப்பா, ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு தேவனிடத்துல நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். தேவன் சொன்ன ஒரு காரியம், பஞ்ச காலத்திலும் கூட என் பிள்ளைங்க, என்ன நம்புகிற என் பரிசுத்த பிள்ளைகளுக்கு நான் சில காரியங்களை இப்பவே நான் ஒழுங்கு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவர்களுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்கி அவர்களுடைய ஆத்மாவை நான் திருப்தியாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, மேலும் தேவன் இது தயவின் ஆண்டு என்று காண்பித்தார்.
கிருபை தயவு. கிருபை தயவு ரெண்டுமே அண்ணன் தம்பி மாதிரி தான். தேவன் தயவின் ஆண்டாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டை ஏற்படுத்தி இருக்கிறார். எத்துணை பாக்கியம்! தேவனுடைய இருதயம் கிருபையால் நிறைந்திருந்ததை பார்த்தேன். பிரியமானவர்களே, வலு சப்பம் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அப்படின்னு அறிஞ்சு யார விழுங்கலாம் அப்படின்னு தேவ பிள்ளைகள் மேல் கோபம் கொண்டு சுற்றி திரிகிறார். இது நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவன் எத்துணை மடங்கு உக்கிரம் கொள்ளுகிறானோ அதை பார்க்கிலும் அதிக தீவிரமாய் என் பிள்ளைகளை பாதுகாக்க நான் உண்மையுள்ளவராய் இருப்பேன். நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறேன். தேவனுடைய அன்பை பார்த்தீங்களா பிரியமானவர்களே? தேவன் சொன்ன இன்னொரு காரியம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. பிரியமானவர்களே, அவருடைய பரிசுத்த ஜனத்துக்காக தன் ரத்தத்தால் மீட்டுக் கொண்ட தன் பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவனுடைய கண்களிலே கண்ணீரை என் ஆவிக்குரிய கண்களால் பார்த்தேன். பிரியமானவர்களே, சந்தோஷமா இருப்போமா? நல்ல உத்தம ஊழியங்கள் வளர ஆரம்பிக்கும், பெருகும். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னும் ப்ரொஃபட்டிக் மினிஸ்ட்ரி, தீர்க்க தரிசன விடுதலை ஊழியங்களுக்கு கர்த்தர் சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டை மாற்றி கொடுக்கிறார். உலக பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியனுடைய மரணம் கூட சம்பவிக்கும். பிரியமானவர்களே, ஆதலால் நான் முடிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், நம் அருளாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களுக்காக அவருடைய அழகான கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. ஆதலால் அவரை நம்புகிற நாம் வெட்கம் அடைவதில்லை. எது எப்படி இருந்தாலும் அவர் நம்முடைய கேடகமாய் இருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பிரியமானவர்களே? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான நல்ல ரட்சகர், ஆவியான அன்பு தெய்வம், அப்பிரயோஜனமான ஊழியக்காரி, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து என்னால் என்ற அளவுக்கு உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியத்தை என் ஜனங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்பா தெய்வமே, வருகிற ஆண்டிலே, தொடர்ந்து வருகிற ஆண்டிலே உம்முடைய பிள்ளைகளுக்கு கேடகமாயிருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உம்முடைய தயவின் ஆண்டிற்காய், உம்முடைய கிருபை நிறைந்த அந்த ஆண்டிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நம்பின ஜனங்கள் வெட்கமடைவதில்லைன்னு வாக்கு கொடுத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய திருக்கரத்திலே இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஒப்பு கொடுத்து ஐயா இவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா, இயேசுவின் நாமத்தில். நாதா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.